வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 48. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது VLOOKUP ஃபங்க்ஷனோட இஸ் எரர் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது இஃப் எரரோட பெட்டராக நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். எந்த இடத்துல இஃப் எரரை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல இஸ் எரரை யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த டிஃப்ரென்சியேஷனும் இந்த வீடியோவில் நம்ம புரிஞ்சிக்க முடியும். நேரத்தை கடத்தாமல் எக்ஸலுக்குள்ளே போயிட்டு இந்த இஸ் எரர் VLOOKUPோட எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். VLOOKUP வித் இஃப் எரர் அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண அதே டேட்டா செட்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸ்மார்ட் யூசேஜ் ஆஃப் இஃப் எரர் அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் யூஸ் பண்ண அதே எக்ஸாம்பிளை தான் இங்கே கொண்டு வரோம். இப்போது குயிக்காக சொல்லணுன்னா நம்மக்கிட்ட 3 ஷீட் இருக்குது. ரிவைஸ்டுன்னு ஒரு ஷீட்டு, ஓல்டர் ப்ரைஸ்னு ஒரு ரிவைஸ்டு ப்ரைஸ்னு ஒரு ஷீட்டு, ஓல்டர் ப்ரைஸ்னு ஒரு ஷீட்டு, சேல்ஸ் ரிப்போர்ட்னு ஒரு ஷீட்டு. ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, இந்த ஒவ்வொரு பார்ட் நம்பரையும் நம்ம ரிவைஸ்டு ப்ரைஸை தான் கன்சிடர் பண்ணோம். அந்த பார்ட்டோட ரிவைஸ்டு ப்ரைஸை கன்சிடர் பண்ணோம். ரிவைஸ்டு ப்ரைஸ் இல்லை அப்படின்னா ஓல்டர் ப்ரைஸே நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் ரிக்குவயர்மெண்ட் இங்கே. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரிவைஸ்டு ப்ரைஸில் இருக்கிற அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை டேபிளாக மாற்றிட்டு அந்த டேபிளுக்கு நேமும் கொடுத்துருக்கேன். ஸோ ரிவைஸ்டு ப்ரைஸ் ஷீட்டில் இருக்கிற அந்த டேபிளுக்கான பேர் ரிவைஸ்டு. அதே மாதிரி ஓல்டர் ப்ரைஸ் ஷீட்டில் இருக்கிற அந்த டேட்டாக்கான பேர் ஓல்டர் அப்படின்ற பேர் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஃபார்முலா எழுத போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ஸ்டார்ட் ரைட்டிங் த ஃபார்முலா. இப்போது ஈக்குவல் டு இஃப் எரர், இதை நம்ம ஏற்கனவே த ஸ்மார்ட் யூசேஜ் ஆஃப் இஃப் எரர் அப்படின்ற அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதை எழுதி முடித்ததுக்கப்புறமா இஸ் எரர் எந்த கான்டெக்ஸ்டில் வரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இப்போ அந்த ஃபார்முலாவை குயிக்காக முடிச்சிடுறேன். ஸோ இந்த பார்ட் நம்பரை நம்ம எங்கே தேட போகிறோம்? ரிவைஸில் தேடணும். செகண்ட் காலமில் இருக்கிற அந்த பார்ட் ப்ரைஸை கொண்டு வரணும். இப்போ VLOOKUP வந்து இந்த பார்ட் நம்பரை ரிவைஸில் தேடும் போது கிடைக்கல அப்படின்றப்போ எரர் வரும். கிடைக்கலன்னா நமக்கு எரரை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது, அதை இன்னொரு டேபிளில் போய் தேட வைக்கணும். ஸோ VLOOKUP இதே பார்ட் நம்பர் உனக்கு ரிவைஸில் கிடைக்கலன்னா ஓல்டரில் தேடி அதில் இருக்கிற செகண்ட் காலமில் இருக்க அந்த ப்ரைஸ் வேல்யூவை கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இஃப் எரர் நமக்கு பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டு ரிவைஸில் தேடுது, கிடைக்கல அப்படின்ற கேஸில் ஓல்டர்லேருந்து கொண்டு வந்துடுது. இங்கே கான்டெக்ஸ்ட் இஸ் எரர் எப்போ வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்துருச்சு, பட் வந்த வேல்யூ ஓல்டர் ப்ரைஸ்லேருந்து வந்ததா இல்லை ரிவைஸ்டு ப்ரைஸில் வந்ததா அப்படின்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு. லிட்ரலாக ஒரு பார்ட் நம்பரையும் நான் கண்ட்ரோல் F அடித்து ஒவ்வொரு ஷீட்லேயும் நான் பார்த்தா மட்டும்தான் எனக்கு அது எந்த ப்ரைஸை கன்சிடர் பண்ணிச்சின்னு தெரியும். இல்லைனா ஓல்டர் ப்ரைஸ்க்கு தனியாக ஒரு ஃபார்முலா எழுதணும், ரிவைஸ்டு ப்ரைஸ்க்கு தனியாக ஒரு ஃபார்முலா எழுதணும், அதுக்கப்புறம் அதில் வர எரர்ஸை வச்சு தான் நான் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் இஸ் எரர் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இந்த இஃப் எரர் லாஜிக் வச்சு நீங்கள் எப்போல்லாம் ஃபார்முலா எழுதுறீங்களோ, பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்னென்னா, எங்கேருந்து வேல்யூ வந்தது அப்படின்றதையும் நீங்கள் யூசருக்கு கொடுக்க முடிஞ்சால் அதோட பெஸ்ட்டு வேல்யூ அடிஷன் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம இப்போ இஸ் எரர் என்ன பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பேசிக் VLOOKUP எழுதுகிறேன். இந்த பார்ட் நம்பரை நம்ம எங்கே போய் தேடணும்? ரிவைஸில் போய் தேடணும். எத்தனாவது காலம்? 2வது காலமில் இருக்கிறத கொண்டு வரணும். இப்போ நான் என்டர் அடிக்கும் போது என்ன ஆகுனா, நான் தேடுற பார்ட் நம்பர் ரிவைஸில் இருந்ததுன்னா ஆன்சர் வரும், இல்லைனா எரர் வந்துடும். இந்த எரரை தான் நான் செக் பண்ண போகிறேன். எந்த ஃபார்முலாக்குள்ளே போட்டு? இஸ் எரர் அப்படின்ற அந்த ஃபார்முலாக்குள்ளே போட்டு. பொதுவாகவே இஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே ஒரு லாஜிக்கல் ஃபங்க்ஷன். அதோட அவுட்புட் எல்லாமே பூலியன் வேல்யூவாக தான் இருக்கும். பூலியன் வேல்யூன்னு சொல்லும்போது ட்ரூ இல்லைனா ஃபால்ஸு. இஸில் ஸ்டார்ட் ஆகிற ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இஸ் நம்பர், இஸ் டெக்ஸ்ட், இஸ் பிளாங்க், இஸ் எரர், இஸ் ERR, இஸ் NA, அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ண இஸ் எரர் இதுக்கு காரணம் என்னென்னா, இது எல்லா டைப் ஆஃப் எரரையும் கேப்சர் பண்ணும். NA எரர் மட்டும் கிடையாது, எல்லா டைப் ஆஃப் எரரும் எக்ஸலில் இருக்க அந்த 6 எரரையுமே கேப்சர் பண்ணும். ஸோ இப்போது நான் என்டர் அடித்தேன்னா எனக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரும். காரணம், VLOOKUP இந்த பார்ட் நம்பரை ரிவைஸில் தேடும் போது கிடைக்கல. ஸோ VLOOKUP எரர் ஜென்ரேட் பண்ணோம். இஸ் எரர் VLOOKUPோட அவுட்புட்டை செக் பண்ணோம், வந்திருக்கிறது எரரா இல்லையான்னு. எரர்ன்றதால ட்ரூன்னு கொடுத்துரும். எப்போ வந்து நமக்கு எரர் இல்லை அப்படின்னு வரும்னா, அந்த பார்ட் நம்பர் ரிவைஸில் கிடச்சிருச்சு அப்படின்னா எரர் வராது, வேல்யூ வந்துடும். அப்போ இஸ் எரர் என்ன செக் பண்ணோம்? VLOOKUP எரர் கொடுக்குதான்னு பார்க்கும், இல்லைன்னு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபால்ஸ் வந்துருச்சு. காரணம், இந்த வேல்யூ இந்த பார்ட் நம்பர் ரிவைஸ்டில் இருக்குது, அதனால் ஆன்சர் வந்திருக்கும். இஸ் எரர் வந்து சொல்லுது, இல்லை இது எரர் கிடையாது, இது ஃபால்ஸ்ன்னு சொல்லிடுச்சு. ஏன்னா அதை VLOOKUP ரிவைஸில் எடுத்துகிட்டு வந்துருச்சு.
இப்போ இந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸை தான் நம்ம என்னவா மாற்ற போகிறோம்னா ஓல்டர் அண்ட் ரிவைஸ்டுன்னு மாற்ற போகிறோம். எங்கெல்லாம் ட்ரூ வந்திருக்கோ அங்கெல்லாம் ஓல்டர்னு வரணும், எங்கெல்லாம் ஃபால்ஸ் வந்திருக்கோ அங்கெல்லாம் ரிவைஸ்டுன்னு வரணும். ஸோ இப்போ அதுதான் பண்ண போகிறோம். இந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸை எப்போல்லாம் மாற்றணுமோ, எந்த ஃபங்க்ஷன் வச்சு கொண்டு வந்தாலும் அந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்னு அவுட்புட்டை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரே சொல்யூஷன் இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் மாற்றணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மொத்த காம்பினேஷன் ஃபார்முலாவை தூக்கி இஃப் ஃபார்முலாக்குள்ளே போட்டுறோம். இஃப் ஃபார்முலாவோட முதல் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் செக் பண்ணோம். இப்போ அந்த வேலையை தான் யார் பண்ணுறா, இஸ் எரர் பண்ணுது. இஸ் எரர் எதோட வேல்யூவை செக் பண்ணுது, வீலுக்கப்போட வேல்யூவை செக் பண்ணுது, எரரா இல்லையா அப்படின்னு. ஸோ இந்த லாஜிக்கல் டெஸ்ட் அப்படின்ற அந்த பார்ட்டை நம்ம கவலைப்பட வேண்டாம், அதை தான் இஸ் எரர்ன்றது செக் பண்ணுக்குது. இப்போ இஸ் எரர் முடிகிற அந்த ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் கமா போடுறேன். இப்போ என்ன கேட்குதுன்னா வேல்யூ இஃப் ட்ரூ. இஸ் எரர் ட்ரூ கொடுத்தா அங்கே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறான். நமக்கு ட்ரூ வந்தால் என்ன சொல்லணும் அப்படின்னா வீலுக்கப் ரிவைஸில் கிடைக்கல, எரர் வந்துருச்சு, இஸ் எரருக்கு ட்ரூ வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேல்யூ அப்போ எங்கேருந்து வந்திருக்கும், ஓல்டர்லேருந்து வந்திருக்கும். கமா வேல்யூ இஃப் ஃபால்ஸ், வீலுக்கப் ஆன்சர் கிடச்சிருச்சுன்னா இஸ் எரர் ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆனால் அப்போ ரிவைஸில் அதுக்கு இருந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த வேல்யூ கண்டிப்பாக எங்கேருந்து வந்திருக்கணும், ரிவைஸ்லேருந்து வந்திருக்கணும். ஸோ நம்ம ஃபார்முலா பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் ஃபார்முலா. ஸோ இஸ் எரர் என்ன செக் பண்ணுது, வீலுக்கு எரர் கொடுக்குதா இல்லையான்னு செக் பண்ணுது. எரர் கொடுத்தா அது ஓல்டர், எரர் கொடுக்கலன்னா ரிவைஸ்டு. ஏன்னா நம்ம தேடுறது ரிவைஸ்டில் தேடுறோம். இப்போ நான் ஃபார்முலாவை டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு பர்ஃபெக்டாக என்னோடய வேல்யூ எந்த டேபிள்லேருந்து கன்சிடர் ஆச்சு அப்படின்றத ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இது நான் ஒரே ஃபைலுக்குள்ளே இருக்கிற டேபிள்ஸில் வச்சு சர்ச் பண்ணுறேன். நீங்கள் பிட்வீன் த ஃபைல்ஸ் பண்ணும்போது இந்த லாஜிக் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஓல்டர், ரிவைஸ்டு அப்படின்றதுக்கு மேலே உங்களுக்கு டிசைர்டு டெக்ஸ்ட் என்னவோ, உங்களுக்கு எது அதை இன்ஃபார்ம் பண்ணுமோ அதை வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். மோர் தேன் 2 டேட்டா 3-4 டேபிள்ஸ் கூட பண்ணலாம். என்ன இந்த இஃப் வந்து நெஸ்ட் ஆகும், இஸ் எரரும் மல்டிபிளாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போகும். பட் டெஃபினெட்லி யூ கேன் ஈவன் யூஸ் திஸ் லாஜிக் ஃபார் 3 or 4 டேபிள் சர்ச்சஸ் ஆல்சோ டு நோ ஃப்ரம் விச் டேபிள் இட் ஹாஸ் பிக்ட் அப் த வேல்யூ. இது கண்டிப்பாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.